வணக்கம். இப்போ ப்ளவுஸோட பின்பகுதியில் நாட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். நாலு கீழே அந்த பூ மாதிரி வச்சுருக்கேன். நல்ல மல்லிகை பூ மாதிரி இருக்குது பாருங்களேன். இதை வச்சு தைச்சிருக்கேன். இதை கரை வச்சு அடித்து பட்டுச்சல்லிக்கு தக்கன மாதிரி தைச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த நாட்டோட மகிமை என்னன்னா, அதாவது வித்தியாசம் என்னன்னா, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஒரு முல்லைப்பூ மாதிரி அரும்பு மாதிரி அழகாக இருக்கு பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த சேலைக்கு மேய்ச்சா தான் இதை தச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பட்டு சேலைக்கு மேய்ச்சா, பார்டருக்கு மேய்ச்சா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேய்ச்சா தச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சேலையில் நாட்டில் வைக்கிற குஞ்சம் கூட நம்ம அழகாக தயாரித்து சிறு தொழிலாக செய்யலாம் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த ஓரத்தில் வைக்கிற கரை வித்தியாசம் நம்ம வாங்கி வச்சுருக்காங்க பாருங்க. அதுமாரி இந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிலலாம் வச்சு தைக்கணும் பாருங்க இந்த நாட்டெல்லாம். அப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. 4 குஞ்சம் மாதிரி அழகாக கீழே இருக்குது பாருங்கள். கைத்தொழில்ன்றது அவ்வளோ அருமையான காசு ஈட்டலாம். 100 ரூபாலேருந்து 150லேருந்து 250 ரூபா வரை விற்கலாம் பாருங்களேன். இந்த நாட்டு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. க்ளோஸ்அப்பில் பார்த்தா இது அழகான கைத்தொழில் பாருங்கள். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, அடுத்தடுத்த ப்ளவுஸில் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த இதில் இது அருமையான கைத்தொழில் பாருங்கள். கையில் எடுத்தோன்னே எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இதை சுடிதாரில் வைக்கலாம் பாருங்கள். முன்பகுதியில் பின்பகுதியிலே வைக்கலாம். அழகாக அந்த கை மேலே கூட ஒரே ஒரு இது வச்சு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு அழகாக ஃப்ளவர் மாதிரி இருப்பாங்களேன். அழகாக தைக்கலாம் பாருங்க. பார்க்கவே ஒரு பூ மாதிரி இருக்குது. பாருங்க. சொத்தானது அழகாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. 4 பூ மாதிரி வச்சுருக்கேன். அது மாதிரி இப்போ ஒரு இதில் எவ்வளோ அழகாகனா, நம்ம இந்த நாட்டு குஞ்ச நிறைய தச்சு விற்கலாம் பாருங்க. இது அருமையான பெண்களுக்கு ஒரு அழகான கைத்தொழில். சின்ன பிள்ளைங்க கவுனில் நிறைய வைக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி விதவிதமாக நம்ம தைக்கலாம். விதவிதமான கரைகளை வச்சு அடிக்கிறப்ப அதை பார்க்கவே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள். அதோடைய லுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இதை இப்படி போட்டு ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அருமையான கைத்தொழில். எல்லாம் பெண்கள் நல்லா பழகலாம் பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன கிளாஸ்லேருந்தே பழகி வந்தால் அருமையான ஒரு கைத்தொழிலை நம்ம கற்றுக்கலாம். அழகாக 300 ரூபா வரக்கூட நாட்டு வகையில் தயாரித்து விற்கலாம் பாருங்களேன். 1 டஜன் விதவிதமாக தைச்சா கூட நல்ல காசு. ரெடிமேடாக அவங்க வாங்கிட்டு போகிறது தான் ரொம்ப விரும்புவாங்க பாருங்கள். 50 ரூபா 25 ரூபாலேருந்து நம்ம விற்கலாம் பாருங்கள். அருமையான கைத்தொழில் ப்ளவுஸ் நாட்டுகள் தயாரித்தல். நன்றி, வணக்கம்.